நீங்கள் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் நம் மொழி காக்கும், இனம் காக்கும், மண் காக்கும், மானம் காக்கும், மக்கள் நலன் காக்கும். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில். இசைமதி வலைவலியை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் இசைமதி வாணன். இன்னைக்கு நம்ம காணொலியில் எதை பற்றி பேச இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பனையரும் தொழிலாளர்களின் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் தமிழ்நாடு கள் இயக்கத்தின் சார்பாக இன்றைக்கு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பக்கத்தில் பூரிக்குடிசை அப்படிங்கிற இடத்துல இந்த இயக்கத்தின் சார்பாக ஒரு மாநாடு, கள் விடுதலை மாநாடு. இன்னும் சொல்ல போனால் அந்த கல்லை இறக்கி சந்தைப்படுத்துகிற முயற்சிக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு மாநாடு நடத்தியிருக்காங்க. அந்த இயக்கத்தின் சார்பாக அந்த மாநாடு நடந்திருக்கு. அதில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அந்த மாநாட்டில் பேசியிருக்காங்க. அது மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. இன்னும் சொல்ல போனால் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் கல்லை குடித்து, கள் விடுதலை மாநாடு தான் இல்லையா, கல்லை குடித்து அதில் அந்த பண ஓலை இருக்குது பார்த்தீங்களா, அதில் செஞ்ச அந்த வட்டையில் அதுலேருந்து கல்லை குடித்து அதற்கான முதல் படியை ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் முதல்ல தொடங்கி வச்சிருக்காரு. அந்த இயக்கத்தின் தலைவராக இருக்கக்கூடிய நல்லசாமி அவர்கள் பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக கள் இந்த நாட்டில் ஒரு விடுதலை பெற்ற உணவாக இருக்கணும், அது ஒரு மது கிடையாது, அது ஒரு உணவு, கண்டிப்பாக கல் இருப்பதற்கு ஒரு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் தொடர்ச்சியாக குரல் கொடுத்துட்டே வராங்க. சென்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கூட அந்த நாம் தமிழர் கட்சி நடத்திய ஒரு பொதுக்கூட்டத்தில் அதில் அந்த இயக்கத்தின் சார்பாக ஒருத்தர் கலந்து கொண்டு பேசும்போது கூட அதில் அண்ணன் சீமான் அவர்களும் வேட்பாளர் அவர்களும் அதில் விடுதலைக்கு இந்த இதுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்த விண்ணப்பத்தில் கையெழுத்திட்டு அதை ஒன்று தொடங்கி வச்சுருந்தாங்க. அதன் அடிப்படையில் அந்த இயக்கம், கள் விடுதலை இயக்கம் நடத்துகிற அந்த மாநாட்டில் அண்ணன் சீமான் அவர்கள் கலந்து கொள்வதா ஒரு ஒப்புதல் வழங்கியிருந்தாங்க. இன்றைக்கு அந்த மாநாடு மிகப்பெரிய அளவில் நடந்து முடிஞ்சிருக்கு. அதில் பல்வேறு தரப்பினர் பேசியிருந்தாங்க. அந்த இயக்கத்தின் சார்பாக கூட நிறைய பேர் பேசியிருந்தாங்க. அவர்கள் எல்லாம் பல மாநிலங்களில் தொடர்ச்சி, அதாவது எப்படி சொன்னால், இன்னும் நல்லசாமி அவர்கள் பேசுகிறபோது, அந்த இயக்கத்தின் தலைவராக இருக்கிற நல்லசாமி அவர்கள் பேசும்போது அவர் எழுப்பிய கேள்வி மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்தது. என்ன காரணம் அப்படின்னு பார்க்குற போது அவர் சொல்கிற ஒரு வார்த்தை, தமிழ்நாடு இங்கே வசிக்கிற நாடு, தமிழ்நாடை சுற்றி இருக்கிற பாண்டிச்சேரி, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, இப்படி சுற்றி இருக்கிற அண்டை மாநிலங்கள் எல்லாம் கல்லுக்கு தடை இல்லாத போது, இல்ல கல் அங்க தடை இல்லாம இருக்கிற போது அங்க மட்டும், இங்க தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் தடை அப்படிங்கிற ஒரு கேள்வியை வலுவா எழுப்புறாங்க. அப்படி எழுப்புவது அரசாங்கம் என்ன பதில் சொல்லுது அப்படின்னு பார்த்தா, கல்லுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்துட்டோம்னா, அது தடையை நீக்கிட்டோம்னா அதுல கலப்படம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப நல்லசாமி அவர்களுக்கு ஒரு எழுப்ப கேள்வி, சுற்றி இருக்கிற அண்டை மாநிலங்கள்ல கல்லுக்கு தடை இல்லாம இருக்கு, கல் இறக்குவதற்கு அனுமதி இருக்கு இல்லையா, அப்ப அங்கெல்லாம் போதைப் பொருள், அதாவது அதை கலப்படம் பண்ண மாட்டாங்களா? அப்படி கலப்படம் பண்ணுவதை தவிர்ப்பதற்கு தான் அரசாங்கம் இருக்கிறது. அப்ப அங்கெல்லாம் அரசு தடுக்கிற போது தமிழ்நாட்டில் மட்டும் அதை தடுக்க முடியலனா இந்த அரசு ஆண்மையற்ற அரசா இருக்குது. இதை தடுக்க தவறிய அரசு ஆளுங்கட்சியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லாத அரசா இருக்குது. அரசு மேல தவற வச்சுக்கிட்டு இந்த உணவுப் பொருள் மீது தடை வைப்பது நியாயமா அப்படிங்கிற அளவுல மிகப்பெரிய அளவுல சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, அரசியல் என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கலாம் சுட்டி காட்டி ஒரு அழகான உரையை ஆற்றிருந்தாங்க. அதற்கு பின்னாடி பேச வந்த அண்ணன் சீமான் அவர்களும் இதை பல ஆண்டுகளா, இன்னும் சொல்ல போனா நல்லசாமி அவர்கள் எவ்வளவு ஆண்டுகளா பேசுறாங்க, இன்னும் கல் குடிக்கிறது ஏதாவது தவறு நடந்தனா அப்படின்னா 10 கோடி அதுக்கு தலை தயாரா இருக்கும் அப்படிங்கிற போராட்டம் அறிவிச்சது வரைக்கும் எல்லாத்தையும் சுட்டி காட்டி பேசி அந்த போராட்டம் எப்படியான போராட்டமா இருக்கணும், இந்த மாநாடு எதற்கான மாநாடு அப்படிங்கிற போது நாம இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவதில் என்னமா கொண்டு போகிறோம் அப்படிங்கிறத அண்ணன் சீமான் அவர்கள் அந்த மாநாட்டில் மிகப்பெரிய அளவில் பேசியிருந்தாங்க. அவர் பேசுகிற போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஐயா நல்லசாமி அவர்கள் சொன்னது போல சுற்றி இருக்க மாநிலங்கள்லாம் தடை இல்லாத போது இங்க மட்டும் ஏன் தடை வரணும்? அப்ப என்ன தடை அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு போதைப் பொருள், அதாவது கல்லுங்கிறது போதையிலே சேர்க்கப்படுது, அதனால அதுக்கு தடை என்று மாநில அரசு சொல்லுது இல்லையா. அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இறக்குமதி செய்யப்படுற மதுபானங்கள், இல்ல இங்க உற்பத்தி செய்யப்படுற மதுபானங்கள்லாம் போதையா இல்லையா? அதற்கு அனுமதி கொடுக்கிற போது கல்லுக்கு ஏன் அனுமதி கொடுக்க கூடாது? அப்படியே பார்த்தா இது போதை பொருளும் கிடையாது, ஒரு உணவு பொருள். தெளிவா சீமான் அதுல சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, நீங்க வேற, அதாவது இப்போ எப்பயுமே நம்ம பார்த்தீங்கன்னா எது கொடுத்தாலும் வேண்டான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் சாப்பாடு, உணவு இருக்கு பாருங்க, அது மட்டும் வயிறு நினைஞ்சிருச்சுன்னு வச்சுங்க போதும்னு சொல்லக்கூடிய ஒரு பண்பு உண்டு. நீங்கள் ஒரு கோட்ரு, இந்த சரக்கு அந்த சரக்கு அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு பீருக்கு ஏதாவது ஒன்று உங்கள் மனசில் வரதெல்லாம் அடிச்சிங்கன்னு வச்சுங்களேன், அப்படியெல்லாம் போதுன்னு பாட்டுற இடம் இருக்குமான்னா அப்படி வாய்ப்பு கிடையாது. ஆனால் கல்லை பொறுத்த அளவு பார்த்தீங்கன்னா இந்த பனம்பால், தென்னம்பால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 செம்பு, அதிகபட்சம் 3 செம்பு அவர் முடிஞ்சாலே, ஏன்னா அது ஒரு உணவு சத்து பொருள் அப்படிங்கிறனால இதுக்கு மேலே எனக்கு வேண்டாம் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதை உணவை மட்டும்தான், நாம் சாப்பிடுகிற உணவை மட்டும்தான் போதுன்னு சொல்லுவோம். அப்படின்னா அந்த கல், அதாவது பனம்பால், தென்னம்பால், கல் அப்படிங்கிறத விட அந்த பனம்பால், தென்னம்பால் அப்படிங்கிற அந்த சொற்களை நாம் அதிகம் பயன்படுத்தணும். அது அந்த உணவுப் பொருளில் வர்றதுனால இந்த தடை கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா மதுவோட வகையில் அந்த இறக்குமதி செய்யப்படுகிற டாஸ்மார்க்ல இருக்கிற போதைப் பொருளாக அறிவிக்கப்பட்ட மதுவோட வகைகள் எல்லாம்
அதை எப்படி வருடத்திற்கு 40 சட்டமன்றத்தில் ஒரு இல்ல அமைச்சர்கள் கூட்டத்தில் பேசுறாங்க, 45,000 கோடி ஆண்டுக்கு வித்துக்கிட்டு இருக்குது, 50,000 கோடிக்கு கூட்டணும், அதற்கு நாம் என்ன செய்யணும் திட்டமிடணும் சொல்லி அமைச்சரே பேசுறாங்க. ஒரு போதை பொருளை ஒரு இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இன்றைக்கு நடக்கிற குற்றச்சம்பவங்கள் முழுக்க கடைசியா நம்ம பேசு பொருளா பேசப்பட்ட பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண் பாலியல் பிரச்சனைக்கு உள்ளாக்கப்பட்டாங்கல்ல, ஞானசேகரன் அப்படின்னு சொல்லி ஒரு திமுக உறுப்பினரால, அதுல கூட அரசு என்ன சொல்லுதுன்னா ஒரு போதை உட்கொண்டு தான் உள்ள போயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க நடக்கிற கொலை கொள்ளை சம்பவங்கள் எல்லாம் கஞ்சா சாராயம் இந்த ரெண்டு தான் மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக்கு. போதை மிதப்பில் போதையின் அதிகரிப்பில் நான் என்ன செய்யறேன்னு தெரியாமலே செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய, இன்னும் குடிக்க காசு தரல, கஞ்சா வாங்க காசு தரலன்னு கூட பெத்தவங்க அம்மா அப்பா கூட பிறந்தவங்களே கணவன் மனைவி அப்படிலாம் மிகப்பெரிய அளவில் கொலைகள் நடக்கிறது. குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு போய் எதிரில் வர்றவங்களோட குடும்பங்கள் எல்லாம் பழி வாங்குற நிகழ்வு நடக்குது. இப்படி இங்கே நடக்கிற குற்றச்சம்பவங்களில் 90% குற்றச்சம்பவங்களுக்கு ஏது பொருளா காரணமா மூல காரணமா இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மது தான், சாராயம் தான், கஞ்சா தான். அப்ப அந்த மதுவை அதிகமாக விற்பதற்கு, வருடத்திற்கு அதிகமாக விற்பதற்கு என்ன செய்வது அப்படின்னு பேசுகிற பொருளா இருக்கக்கூடிய இந்த இதுல ஏன் அந்த மதுவை இல்லாத உணவுப் பொருளா இருக்கிற இந்த பனம்பால், தென்னம்பால், இன்னும் சொல்ல போனா ஈச்சம்பால் வருடம் முழுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பனம்பால் குறிப்பிட்ட 3 மாத காலத்தில் முடிஞ்சிடும். தென்னம்பால் அந்த விளைச்சல் இருக்கிற நேரத்தில் மட்டும் தான் கிடைக்கும். ஆனா ஈச்சம்பால் வருடம் முழுமைக்கும் கிடக்கூடியதா இருக்குது. கிட்டத்தட்ட 3 சேர்த்து ஒரு 50,000 கோடிக்கு நம்ம வருமானத்தை ஈட்டலாம் அப்படின்னு ஒரு ஆய்வு கணக்கு சொல்லுது. பல ஆயிரம் குடும்பங்கள் தொழில் சார்பாக வாழ்ந்துட்டே இருப்பாங்க. அப்ப இதெல்லாம் ஏன் தடை நீக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது அண்ணன் சீமான் அவர்களே அந்த கேள்வி எழுப்ப அதற்கான விடையை என்ன சொல்றாங்க, அண்டை மாநிலங்களில் எந்தெந்த மாநிலங்கள்லாம் கள்ளுக்கு தடை இல்லாமல் இருக்கிறதோ அந்த மாநிலத்தில் அந்த மாநிலத்தை ஆளுகிற முதலமைச்சர்கள் ஒருத்தர் கூட சாராய ஆலைகள் கிடையாது. அவருடைய பினாமி பேர்லயோ ரொம்ப நெருக்கமான அமைச்சர்கிட்ட ஆலை கிடையாது. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆளுகிற ஆட்சியாளர்களுக்கு சாராய ஆலை இருக்குது. இங்க பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால விற்பனை கொண்டு வந்துட்டா அவருடைய சாராய ஆலையில் இருக்கக்கூடிய சரக்கு விற்பனை மந்தமாயிரும். அப்ப தன்னோட பொருளாதார வளர்ச்சி தடைபட்டு போகும் என்பதற்காகவே மக்களுக்கு கெட்டதை கொடுத்துட்டு ஒரு நல்லதா இருக்கக்கூடிய இந்த கல், இந்த பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பாலுக்கு மிகப்பெரிய தடையை வைத்திருக்காங்க. இந்த கள் விடுதலை மாநாடு, அப்படி விடுதலை என்பது கேட்டு பெறுவதல்ல, நாமளே எடுத்துக்கொள்வது, நாமளே போராடி பெற்றுக் கொள்வதுதான். அப்ப நம்ம அதை சரியா போராட வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு சொன்ன அண்ணன் சீமான் அவர்கள் கூடுதலா ஒரு வார்த்தை அந்த இடத்துல பயன்படுத்துறாங்க. என்னன்னா, என்ன அடிக்கடி நிறைய இடத்துல பேச கூப்பிடுறாங்க, பிரச்சனைகள் சம்பந்தமா பேச கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிடுகிற போது பிரச்சனைக்கு யார் காரணமோ அதை மட்டும் கொஞ்சம் பேசாதீங்க, மற்றதெல்லாம் பேசுங்க, அதை மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னே சொல்றாங்க. இங்க ஒரு கொலை நடந்துருச்சு, கொலை செய்யப்பட்டவர் இருக்காரு, அவங்க குடும்பத்துக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு நீதி கேட்டு போராடுறோம். அப்ப இந்த கொலை செஞ்சவன திட்டணுமா வேண்டாமா? இங்கே கல் விடுதலை வேண்டும் சொல்றோம். இந்த இடத்துல இந்த கல்லை தடை செஞ்சிருக்க, இந்த பனம்பாலை, தென்னம்பாலை, ஈச்சம்பாலை தடை செஞ்சிருக்க ஆட்சியாளர்கள் திட்டாம எப்படி பேசுறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியை. ஆனா இந்த போராட்டத்தில், இந்த மாநாட்டில் அப்படியான சூழல் இல்லைனாலும் கூட பல்வேறு இடங்களில் அப்படி நடக்கிறது. அரசியல் ரீதியாக பார்க்கிற போது ஆட்சியாளருக்கு அஞ்சுகிற நிலைமை தான் இருக்குது அப்படிங்கிறத மிகப்பெரிய அளவில் சுட்டி காட்டினாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். பல இடங்களில் பேச போகிற போது இல்லை அதை மட்டும் பேசாம பேசுங்க, இவங்களை மட்டும் சுட்டி காட்டாம பேசுங்க, அரசோட கோபத்துக்கு நம்ம ஆளாயிடக்கூடாது. ஆனா அண்ணன் சீமான் என்ன சொல்றாங்க, பல ஆண்டுகளாக சொன்னது தான் அந்த மெடல் திருப்பி சொன்னாங்க. ஒரு குழந்தைக்கு பெற்றவன் தகப்பனா பெற்றவன் தான் இருக்கணும், இந்த நாட்டுக்கு தலைவனா ரத்தவன் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ரெண்டுமே கடன் வாங்குற சூழலுக்கு தமிழ் சமூகத்தை தள்ளிட்டாங்க. அதுதான் சிக்கலா இருக்குது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா இந்த கள் விடுதலை மாநாட்டில் அண்ணன் சீமான் சொல்லியிருக்காங்க. இங்க வந்திருந்த அத்தனை பேருக்குமே, இந்த கேட்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த கள், இந்த பனம்பால், தென்னம்பால், இந்த ஈச்சம்பால் இதோட பயன்கள் என்ன, இது என்னவா இருக்குது. இப்போ நம்மளும் ஒரு கிராமத்துல இருந்து இருந்திருக்கோம், நாமளே முன்னாடி கப்பு 5 ரூபா இருக்கும், கப்பு அதிகபட்சம் 10 ரூபா இருக்குதும், அதுல தண்ணி ஊட்டி கலந்து கொடுத்தாலுமே இன்னும் சொல்ல போனா அந்த கல், அந்த பனம்பாலை குடிச்சிட்டு தவறு செய்தவன் அப்படின்னு நீங்க எந்த வழக்கும் இது வரைக்கும் கிடையாது. பணமால குடிச்சிட்டு மத போதையில் நான் தன் மகளோட மனைவி அல்லாத பிற பெண்களோட தாயோட தவறாக நடக்க முயற்சி பண்ணான்னு சொல்லி ஒரு வழக்கு தமிழ்நாட்டில் இது வரைக்கும் பதிவு செய்யப்படலை. அந்த பணம்பால தென்னம்பாலை குடிச்சிட்டு போதையின் உச்சத்தில் போய் ஒரு கொலை நடந்துருச்சு, ஒரு கொள்ளை நடந்துருச்சு அப்படின்னு வழக்கு தமிழ்நாட்டில் இது வரைக்கும் பதிவு செய்யப்படலை. அப்படின்னா மது போதையில் தான் இவ்வளோ குற்றங்களும் செய்யப்பட்டிருக்க ஒழிய இந்த பனம்பால் தென்னம்பாலின் வழியாக ஒரு குற்ற நடவடிக்கையும் இருந்ததில்லை. அப்போ ஒட்டுமொத்த நோக்கமே இந்த மதுவை கொண்டு வருவதோட நோக்கம், இந்த பனம்பால் தென்னம்பாலை கட்டுப்படுத்துற நோக்கம் என்னன்னா, இவர்கள் ஆட்சியாளர்கள் தங்களுக்கு பின்னால அந்த சாராய ஆலைகள், சாராய ஃபேக்டரி வச்சிருக்கிறதுனால அதிலிருந்து உற்பத்தி செய்யக்கூடிய அந்த சாராயங்களை, மதுக்களை அரசு நடைமுறை கொண்டு வருவதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒட்டுமொத்தம் சொல்லப்போனால்
ஒரு 10-20,000 குடும்பங்களோட வாழ்வாதாரத்தை தடுத்து நிறுத்தி அரசாங்கம் இதில் முதலீடு ஈட்ட முடியும். இன்னும் சொல்ல போனால் இதில் மட்டும்தான் வருமானமே வருது அரசுக்கு. மற்ற எல்லா இதுலையுமே எல்லா பிரச்சனையும் தோல்விதான் இருக்குது. இந்த இதில் மட்டும்தான் லாபகரமாக ஒரு துறையை நடத்த முடியும். மற்ற எல்லா துறையும் நட்டத்தில் போகுது அப்படிங்கிற அளவுக்கு. பேருந்து துறை கேட்டிங்கன்னா அது இவ்வளோ கோடி நட்டத்தில் இயங்குறதா, மின்சாரத்துறையை கேட்டால் அது இவ்வளோ கோடி நட்டத்தில் இயங்குறா, பிஎஸ்என்எல் தொலைத்தொடர்பு வாரியத்தை கேட்டால் அது இவ்வளோ கோடி நட்டத்தில் இயங்குறதுங்கிறாங்க. இப்படி எல்லாத்துலையும் நட்டத்தில் இயங்குறது. சாராயத்துறை மட்டும்தான், மதுபானத்துறை மட்டும்தான் ஒரு லாபகத்தில் இயங்குறமான துறையா ஒரு மக்கள்கிட்ட ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருக்காங்க. அதான் இந்த மாநாட்டில் சீமான் பேசும்போது ஒரு வார்த்தை கேட்டாங்க. இந்த பொங்கலுக்கு மட்டும் 2 நாளையில 720 கோடிக்கு தமிழ்நாட்டு மக்கள் குடித்திருப்பதாக ஒரு செய்தி குறிப்பு சொல்லுது. 720 கோடிக்கு குடிக்கிற அளவுக்கு வசதி படைத்த ஒருவனுக்கு இந்த நாட்டில் ஏன் இலவசம் தேவைப்படுது? இது ஒரு முக்கியமான கேள்வி. என்னன்னா, எதுவுமே இல்லாத, வாழ வழி இல்லாத, வறுமையில் வாழக்கூடிய, பொருளாதாரத்தில் மிகவும் பின்னடைந்து வலிமையில் வலுவாக தன்மையில் இல்லாத ஒரு குடும்பத்தினருக்கு நாம் இலவசம் கொடுப்பதன் மூலமாக அந்த இலவசம் பணமாவோ பொருளாவோ கொடுத்து ஊக்குவிச்சு அந்த குடும்பத்தை கொஞ்சம் பொருளாதாரத்தில் மேலே ஏற்றி விட்டு எல்லோருடைய வாழ்க்கை நடைமுறைக்கு அவர்களை கொண்டு வருவது என்பது இயல்பானது, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஒரு நாளை 2 நாளைக்குள்ள பொங்கல்ல மட்டும் 720 கோடி குடிக்கிற அளவுக்கு அவனுக்கு வருமானம் கொடுக்க முடியும்னா இது எப்படி எடுத்துக்கொள்ளுது? இன்னும் சொல்ல போனா கூடுதலாக ஒரு தனக்கு பிடிச்ச ஒரு நடிகரோட படம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த படத்தை பார்ப்பதற்கு அந்த ரசிகர்கள் 35 ஒரு நாளைக்கு 35 கோடிக்கு அந்த படம் ஓடுது. ஒரே நாள்ல தமிழ்நாடு முழுக்க 35 கோடிக்கு படம் ஓடுது. அப்படி கோடி கோடியா கொட்டி பணத்தை படம் பார்க்க துடிக்கிற இந்த மக்களுக்கு ஏன் இலவசம் கொடுக்க வேண்டிய அவசியம் வருது அப்படிங்கிறது மிகப்பெரிய பேசு பொருளாக அந்த மாநாட்டில் முன் வச்சிருக்க. நம்ம எல்லாருமே யோசிக்க வேண்டியது, ஒரு 2 நாளில் இவ்வளோ தூரம் குடிக்கிறோம்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு காசு தரல. பொங்கலுக்கு காசு கொடுக்குற கலாச்சாரத்தை இந்த திராவிட அரசியல் தான் கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு என்ன ஆகி போச்சு, எதிர்கட்சிகளாக இருக்கும்போது இது கொஞ்சம் கூட்டி கொடுங்க 2000 கொடுங்க 4000 கொடுங்க 5000 கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறை எதுவுமே கொடுக்கலன்னு சொன்ன உடனே மக்களே கேள்வி எழுப்புறாங்க, 1000 ரூபா கூட கொடுக்க முடியல, நீங்க எல்லாம் என்ன அரசு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீங்க நினைச்சு பாருங்க, உண்மையிலே மக்களின் உரிமைக்காக போராட வேண்டிய மக்கள் பிச்சை கேட்டு போராடக்கூடிய நிலை கொண்டு வந்துட்டாங்க. எனக்கு நல்ல கல்வி கொடுக்கலன்னு போராடி இருக்கணும்ல இந்த அரசாங்கம், இந்த மக்கள் அரசாங்கத்தை எதிர்த்து. எனக்கு நல்ல பொருளாதார நல்ல மருத்துவத்தை கொடுக்கலன்னு போராடி இருக்கணும். நல்ல குடிதண்ணீரை கொடுக்கல, வேங்க வயல்ல குடிநீர் இல்ல மலத்தை கலந்து 3 வருஷம் ஆகி போச்சு. இன்னை வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு விடுதலையே கிடைக்கல அந்த பிரச்சனையிலிருந்து. அதை கேட்டுல மிகப்பெரிய போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கணும். ஒடுக்கப்பட்ட மக்களை கோயிலுக்குள்ள விடக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளவு தூரம் அடிச்சு பிறக்கி பெரிய காணொலி வெளியே வந்துச்சு. அதுக்கு நீதி கேட்டு இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய போராட்டம் நடக்கவே இல்லையே. ஏன் நம்ம சொன்ன அண்ணா பல்கலைக்கழகத்தில் பெண்கள் அந்த ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்றாங்க, அதை கேட்டு தமிழ்நாடு முழுக்க பெரிய அளவில் ஒரு போராட்டம் நடத்த முடியலையே. இதே சிவகங்கை மாவட்டத்தில் திருநெல்வேலியை சேர்ந்த ஒரு பெண்ணு 3ஆவது மாடியிலிருந்து ஒரு தற்கொலை பண்ணிச்சுன்னா அது பேசு பொருளாக கூட தமிழ்நாட்டில் மாற்றப்படலையே. அதே நேரங்களில் தமிழ்நாடு முழுக்க 2-3 இடங்களில் இது மாதிரி பெண்களுக்கான பாலியல் துன்பம் நடந்து பெண்கள் மரணம் அடைஞ்சிருக்காங்க. அதெல்லாம் வெளியே தெரியாம போச்சு. அப்ப எதை பேசு பொருளாக மாற்றணும், எதற்காக மக்கள் போராடணும் அப்படிங்கிறத விட்டு நம்ம உரிமைக்கும் உயிருக்கும் போராடுற மக்கள் அதெல்லாம் விட்டுட்டு உணவுக்கு போராடுற இடத்துக்கு வந்து இலவசத்துக்கு போராடுற இடத்துக்கு ரொம்ப கேவலமா மக்களை கொண்டு வந்த அரசியல் தான் இந்த திராவிடரோட அரசியல் இந்த இடத்துல வந்து நிக்குது அப்படிங்கிறத ரொம்ப எளிமையா 2 சொற்கள் மூலமா இந்த மாநாட்டில் அண்ணன் சீமான் அவர்கள் போகிற சொல்லிட்டு போனாலும் கூட இது மிகப்பெரிய செய்தியா நம்ம பார்க்கப்பட வேண்டியிருக்கு. ஏன்னா தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கும் மக்கள் அதுதான் பேசுறாங்க. எதிர்கட்சியா இருக்கும்போது ஸ்டாலின் வந்து 5000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னாரு. 2500 அப்படின்னு ஒரு கணக்கு வேற அதில் போட்டு அதில் ஒரு 1000 ரூபாய் கம்மியாக விட்டார். 2500 1500 4000 தான் வருது. 5000 சொன்னாரு. அதுக்கு ஒரு காணொலி விட்டாங்க. எப்படி பார்த்தாலும் 5000 ரூபாய் கொடுக்க சொன்ன ஐயா இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுக்காமட்டாரு, 100 ரூபாய் கொடுக்காம விட்டாரு, மொத்தமா அரிசியும் கரும்பு செய்து 65 ரூபா தானே வருது அப்படின்னு கணக்கு போடுகிற அளவுக்கு மக்களை பிச்சைக்காரரை விட கேவலமா போன வருஷம் கொடுத்தீங்களே என்ன இந்த வருஷம் கொடுக்கல அப்படின்னு ஒரு பொங்கலுக்கு, அதுவும் தமிழரோட தேசிய திருவிழா, தமிழரோட புத்தாண்டு, இப்படி தமிழரோட உழவாண்மையை வணங்குகிற திருநாள், இப்படி எல்லா சிறப்புகள் வாய்ந்த அந்த தமிழ் பொங்கலுக்கு போய் ஒரு இலவசம் வேணும் அப்படிங்கிற ஒரு இழிநிலைக்கு மக்களை கொண்டு வந்திருக்குது என்பது எவ்வளவு பெரிய பாதகமான அரசியல் என்பதை இந்த உணவு விடுதலை அதாவது கல்லுங்கிற இந்த கல்லு தான் உணவாக தானே பார்க்குறோம். அந்த உணவு விடுதலை மாநாட்டில் அண்ணன் சீமான் அவர்கள் நெற்றிப்பூச்சில் அடிக்கிற மாதிரி எல்லாருக்கும் போகிற போக்கில் சொல்லியிருந்தாலும் கூட அந்த செய்தி மிகவும் நாம கவனமாக இந்த அரசியலை பின்பற்றக்கூடியவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தியாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதே போல் நீங்கள் பாருங்கள், ஒரு அரசாங்கம் ஒரு கூட்டம் போடுது, எதுக்கு சரக்கு விற்கணும் அப்படின்னு போடுறாங்க. ஆனால் உண்மையிலே இந்த அரசு எதுக்கு போட்டிருக்கணும்? அரசு பள்ளியில் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அரசு பள்ளிகளில் குழந்தைகள் சேர்ப்பு கம்மியாகிட்டே இருக்குது. ஏன் சேர்ப்பு கம்மியாக இருக்குது? அப்படி தானே கூட்டம் போட்டு அதுக்கான மேலாண்மை பண்ணி நடவடிக்கை எடுத்துக்கணும். ஆனால் என்ன பண்ணுறாங்க, திருநெல்வேலி, தென்காசி, சிவகங்கை, இப்போ சேலம் இந்த மாவட்டத்திலாம் பாருங்கள் சாராய விற்பனை ரொம்ப கம்மியாக இருக்குது. அங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அப்படின்னு ஒரு கூட்டம் முறை. குடிகாரோட எண்ணிக்கை கம்மியாக இருக்குது, குடிப்பொருள் எண்ணிக்கை குறைந்து போகிறது என்பதற்காக ஒரு திட்டம் போடுகிற அளவுக்கு அரசாங்கம் கீழே இறங்கி போயிருச்சா? அப்போ போதையை விற்பனை செய்யணும், போதைக்கு மக்களை அடிமையாக்கணும் என்பதே இந்த திராவிட மாடலோட அரசோட நியதியாக தான் இருக்க ஒழிய போதை அல்லாத உணவுப் பொருளாக இருக்கக்கூடிய அந்த பணம்பால் தன்னம்பால மக்களுக்கு கொடுக்கணும் என்பது இவங்களோட நோக்கத்திலே கிடையாது. அதெல்லாம் அந்த மாநாட்டை நடத்தக்கூடிய அந்த கல்வி விடுதலை இயக்கத்தோட ஒரு பிரதிநிதி கூட பேசும்போது சொன்னாங்க, ஏற்கனவே இந்த பணம் இறக்குனதுக்காக நிறைய பேர் மேலே வழக்கு போடுறாங்க, அந்த
வழக்கை உடனடியாக வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. அதை சுட்டிக்காட்டி பேசிய அண்ணன் சீமான் கூட சொன்னார், ஒன்று அப்படிலாம் நீ வாபஸ் வாங்கணும் அவசியமே கிடையாது, கவர்மெண்ட் அரசாங்கம் வாபஸ் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது, அது அப்படி நிரந்தரமானதும் கிடையாது. ஏன்னா அதே போல அந்த அரசாங்கம் ஒன்று நினைச்சுக்கணும், இந்த அதிகாரமும் நிரந்தரமானது கிடையாது. ஒரு நாள் மக்கள் பொங்கி எழுகிற போது ஜனநாயக நாட்டில் வாக்கு செலுத்துவதன் மூலமாக இந்த அரசாங்கம் விரட்டி எடுக்கப்படலாம். நாளை வேறு அரசாங்கம் சொல்லணும், நாம் தமிழர் அரசாங்கம் வந்தா இந்த விடுதலை மாநாடு நடத்த வேண்டிய அவசியம் இல்லை, இந்த வழக்கு முழுக்க தள்ளுபடி ஆகலாம், இந்த பனம்பால் தென்னம்பால் ஈச்சம்பால் எல்லாம் தமிழ்நாடு தோறும் கடைகளாக உண்டாக்கப்படலாம், இது அனுமதிக்கப்பட்ட பொருளாக மாற்றப்படலாம், மது தடை செய்யப்படலாம். அதுலாம் தாண்டி இந்த பனம்பொருளிலிருந்து செய்யப்படுகிற பொருட்கள், கிடைக்கக்கூடிய பொருட்கள் இன்னைக்கு கூட சீசன், இப்போ பனங்கிழங்குல இருந்து நொங்குல இருந்து பதநீர்ல இருந்து பனையில செய்யக்கூடிய ஓலையா இருக்கலாம், கொட்டாயா இருக்கலாம், இப்படி எவ்வளவு எண்ணற்ற பொருட்கள், அந்த பதநீரை காய்ச்சிலிருந்து கிடைக்கக்கூடிய கருப்பட்டி, இப்படி நிறைய பொருட்களை சந்தைப்படுத்தி எளிமையான மக்கள் நிறைய வேலை வாய்ப்பை பெறுகிற அளவுக்கு மாவட்டம் தோறும் கடைகளை ஏற்படுத்தி கொடுக்கிற அளவுக்கு அரசே அதை சந்தை பொருளாக மாற்றக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால அரசாங்கம் இதில் எச்சரிக்கை எடுத்துக்கொண்டு உடனடியாக அந்த கல்லுக்கு, பனம்பாலுக்கும் தென்னம்பாலுக்கும் ஈச்சம்பாலுக்கும் விதிக்கப்பட்டிருக்க தடையை நீக்கணும். அண்டை மாநிலங்களில் இருப்பதை போல இங்கும் அது சராமரியாக தொடர்ந்து இறக்குவதற்கும் மக்கள் குடிப்பதற்குமான ஒரு வாய்ப்பாக மாற்றி கொடுக்கணும். அதுல கலப்படம், எப்படி நீங்க சாராயம் வித்தாலும் கூட போலி சாராயத்தை கண்டுபிடிக்கிறீங்க, கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு 18 பேர் செத்து போகிற அளவு தான் உங்களோட தராதரம் இருக்கும் போது, கல்லுல யாராவது கலப்படம் பண்ணாங்கன்னா அவளை கைது பண்ற வேலையை பாருங்க, அதுக்கான தடுப்பு நடவடிக்கை எடுக்கணும் ஒழிய அதை முற்றுமுழுதாக தடை செய்கிற வேலை இருக்கக்கூடாது என்பதுதான் இந்த மாநாட்டோட ஒட்டுமொத்த அம்ச கோரிக்கையாக இருந்திருக்குது. இதைத்தான் இன்றைக்கு பேசு பொருளாக மாற்றிருக்காங்க. தமிழக அரசு, திராவிட மாடல் அரசு இதை உற்று நோக்குமா, இல்லை இந்த ஓராண்டுகள்ல மக்களோட எதிர்ப்புல தன் ஆட்சி இழந்து அப்புறம் ஒரு புதிய அரசியல் இதை மாற்றுகிற சூழல் உருவாகுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். நன்றி, வணக்கம்.